ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தெலுங்கு படத்தை பொறுத்தவரை பொதுவாகவே படத்தை பொறுத்தவரைனா லாஜிக் பார்க்காத மேஜிக் பாரு அப்படின்வாங்க இல்லையா. அது தெலுங்கு படத்தெல்லாம் நீங்கள் வந்து லாஜிக்கெல்லாம் சுத்தமாக அப்படியே வந்து மூளையை கழட்டி ஒரு மூலையில் வச்சுட்டு நீங்கள் உட்காந்து படம் பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் அரவணைக்கிற மாதிரி அந்த மேக்கிங் சென்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். லென்த்தி ஷார்ட்ஸ் எல்லாமே, ஆனால் உட்காந்து இந்த நின்று பேசும் அப்படின்னாங்கல்ல, அது மாதிரி இந்த ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே நம்மளை நிற்க வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டு அப்படி போர் அடிக்குதுரா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது டக்குன்னு அடுத்த சீனுக்கு சேஞ்ச் வருவார். அதுதான் அது ஒரு தலைவன் ஆகிட்டான் அப்படின்னும் போது அந்த லீடர் எப்படி ஹேண்டில் பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு அது கரெக்டாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஓவராலாக புல் ஓவர் பண்ணது அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிடுறான். இவரை அசிங்கப்படுத்திட்டு போவார், அதுக்கடுத்து அவரை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியான ஷார்ட்டோட முடியும். அது ஏன் எதுக்கு வந்துச்சுன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. செகண்ட் பார்ட்ல அது ஏன் எதுக்குன்னே தெரியாது. அதுவே நம்ம வந்து மறந்துட்டோம். ஓப்பனாக சொல்லியதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னா குப்படா இது அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவீங்க. தமிழ் சினிமாவில் உலகத்தில் இருக்க எல்லாருமே தெரியும், இதெல்லாம் எவனுக்குமே தெரியாது, இதுக்கு இவ்வளவு பில்டப் போடா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். நடக்காத ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஊர் உலகம் வந்து இதுக்கு இவ்வளோ பில்டப்லாம் தேவையில்லடா அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இப்போ அடுத்து சிண்டிகேட் பஞ்சாயத்தை நம்ம அப்புறம் முதல்ல குடும்ப பஞ்சாயத்தை முடிச்சு விடுவோம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து ஃபுல்லாக ஆக்ஷனில் எடுக்கலாம் அப்படின்றது இந்த பார்ட்டில் இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அங்கங்கே சின்ன சின்ன லீடு மட்டும் வச்சு பண்ணிட்டு பகத் பாஸ்டர் சொல்லியை முடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, இது ஒரு எபிசோட் மாதிரி வச்சிட்டாரு போல, பேக் பண்ணி 3 மணி நேரம் ஒரு எபிசோடாக காமிச்சிட்டாப்ல. 3 மணி நேரம் எபிசோடாக காமிச்சிட்டாங்க, ஆனால் 3 மணி நேரம் உட்கார வச்சிட்டாருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சிஎம்ஏ மாத்திர அளவுக்கு பவர்ல வருது, ஒரு எஸ்பியை வந்து உட்காந்து எஸ்பி போடுற பஞ்சாயத்துக்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாத கதை. நீங்கள் அதான் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு ஃபுல் லாஜிக்கை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இதில் ஒரு துளி கூட உங்களுக்கு பிடிக்காது. ஓகே சார், படத்தில் நீங்கள் மைனஸாக பார்க்குறது ஏதாவது இருக்கா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த அண்ணன் தங்கச்சி அந்த சேர்ற அந்த ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த துண்டாவே அந்த ஒரு 3/4 மணி நேரத்தை தூக்கியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது அந்த கடைசி ஒரு 40 நிமிஷம் தேவையே இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. புஷ்பா 2 ரிலீஸ் ஆகி வெகு இடங்களில் எல்லா ரிலீஸ் ஆன இடங்கள்லையுமே வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸாக வந்துட்டு இருக்கு. தமிழ்லையுமே வந்துட்டு ஆஹா டப்டு ஃபிலிம் மாதிரி தெரியல, ஆனால் நல்லா இருக்கு, கனெக்ட் ஆகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. படம் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கருத்துக்கள் சார்? டிப்பிக்கல் தெலுங்கு கமர்ஷியல் படம். தெலுங்கு படத்தை பொறுத்தவரை பொதுவாகவே படத்தை பொறுத்தவரைனா லாஜிக் பார்க்காத மேஜிக் பாரு அப்படின்வாங்க இல்லையா. அது தெலுங்கு படத்தெல்லாம் நீங்கள் வந்து லாஜிக்கெல்லாம் சுத்தமாக அப்படியே வந்து மூளையை கழட்டி ஒரு மூலையில் வச்சுட்டு நீங்கள் உட்காந்து படம் பார்க்கணும். என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான எலிமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்கும். ஸோ ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு நீங்கள் உட்காரும்போது 3.5 மணி நேரம் அது அடுத்தடுத்து என்ன எமோஷ்னல் இருக்கும், ஒரு 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 ஐட்டம் டான்ஸ் இருக்கும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த ஸ்டார் வேல்யூக்கு உண்டான ஸ்டார்டம் கொடுக்குற இது இருக்கும், அப்புறம் ஹை எண்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் அரவணைக்கிற மாதிரி அந்த மேக்கிங் சென்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. லென்த்தி ஷார்ட்ஸ் எல்லாமே, ஆனால் உட்காந்து இந்த நின்று பேசும் அப்படின்னாங்கல்ல, அது மாதிரி இந்த ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே நம்மளை நிற்க வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டு அப்படி போர் அடிக்குதுரா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது டக்குன்னு அடுத்த சீனுக்கு சேஞ்ச் வருவார். ஸோ இது வந்து டிப்பிக்கல் ஒரு கமர்ஷியல் படம், பக்கா தெலுங்கு கமர்ஷியல் படம். அதுவும் அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்காகவும், நேஷனல் க்ரஷ் ராஷ்மிகாவுக்காகவும், ஸ்ரீலாவுடைய டான்ஸ்க்காகவும், பகத் வாசலோடைய ஆக்டிங்காகவும் பார்த்து வந்து அந்த என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணியிருக்காரு சுகுமார். ஓகே, அண்ட் எப்படி சொல்கிறது, ஒரே மனிதனா அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து ஷோவை ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். அவர்கிட்ட தான் ரெஸ்பான்சிபிலிட்டி மொத்தமாக கொடுத்துட்டாங்க. மற்ற யாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கலையோ கேரக்டர் வைஸில் அப்படின்ற மாதிரி. அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா சார்? ஃபுல்லாகவே அல்லு அர்ஜுனா எல்லா இடத்துலையும் அல்லு அர்ஜுன் அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் நீங்கள் பார்க்குற ஆங்கிளில் பார்க்கும்போது எனக்கு சுகுமார் பார்க்கணும் கம்பேரிட்டிவ்லி மற்ற தெலுங்கு படங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் புஷ் பண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து விஷுவலாக வந்து காட்சி வந்து இது அவர் வந்து ஒரு மைண்ட் கேம் ஆடுற மாதிரி அவரும் உட்காந்துருக்காரு. அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸில் இறங்கி பண்ண மாதிரி நீங்கள் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ஒரு லாரி சீக்வன்ஸில் ஒன்று இருக்கும், ஒரு ஃபால்ஸில் ஒரு அருவியில் வந்து போகிற சாக்கு, இதெல்லாம் எல்லாமே என்னென்னா அவர் உட்காந்த இடத்துல எல்லாமே வந்து ப்ளே பண்ணுவார். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னன்னா அவரே போய் எல்லாமே பண்ணுற மாதிரி. ஆமாம். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் அது ஒரு தலைவன் ஆகிட்டான் அப்படின்னும் போது அந்த லீடர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு அது கரெக்டாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஓவராலாக புல் ஓவர் பண்ணது அல்லு அர்ஜுன் தான் அப்படின்னு தான் சொல்கிறார். ராஷ்மிகாவோட ரோலில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கே அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் வந்து ராஷ்மிகா வந்து கொஞ்சம் அந்த ஹஸ்பண்ட் அந்த ஊருக்கு உண்டான அந்த கல்ச்சருக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. பகத் பாஷில் எடுத்துங்க, அந்த ஒரு கேரக்டருமே வந்து தனியாக ஒரு ஈகோ, நீ சிஎம்மாக இருந்தால் என்ன எவனாக இருந்தால் எனக்கு என்ன, ஈகோ, இந்த ஈகோ தான்டா எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் போர்ட்ரே பண்ணுறது. பட் ஓவராலாக என்னென்னா
கதை வந்து இந்த உலகத்திலேயே யாரும் சொல்லாத கதையில அடிச்சு துவைச்சு காய போட்டு எல்லாமே கிழிஞ்ச ஒரு கதை தான். ஆனா அது மேக்கிங்ல வந்து சினிமாவுக்கு தேவை ஸ்க்ரீன் பிளே தானே. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து அவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சது தனியாக அல்லு அர்ஜுன் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னா, பட் அல்லு அர்ஜுனோடைய ரோல் மட்டும்தான் அது மேஜர் கீ ரோல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதாவது ஃபகத் ஃபாசில் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் டெரிஃபிக்காக காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் முடியும் போது இன்னும் அவருடைய அடுத்த கட்டம் வந்து வேற மாதிரி இருக்க போது போல விக்ரஸாக இருப்பாருன்னு பார்த்தா கொஞ்சம் காமிக்கலாக இந்த செகண்ட் பார்ட்டில் காமிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. அந்த விசில் அடிச்சே பேசுவாங்களே சார், அது கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் டம்மி ஆக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு இதாக இருந்துச்சு, அந்த வெயிட்டேஜ் இல்லாத மாதிரி. இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இவரை அசிங்கப்படுத்திட்டு போவார், அதுக்கடுத்து அவரை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியான ஷார்ட்டோட முடியும். அது ஏன் எதுக்கு வந்துச்சுன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. செகண்ட் பார்ட்ல அது ஏன் எதுக்குன்னே தெரியாது. அதுவே நம்ம வந்து மறந்துட்டோம். ஆமா, அதை நம்ம டோட்டலாக மறந்துட்டு நம்ம இந்த ஒரு கதைக்குள்ள உள்ள மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது என்னன்னா, ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஒரு சாதாரண ஃபோட்டோ பஞ்சாயத்தில் வந்து ஒரு கதை அப்படின்னு கொண்டு வருதுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதே வந்து எவ்வளோக்கு எவ்வளவோ சுவாரஸ்யமாக எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னன்னா, ஃபகத் ஃபாசில் ரோல் வந்து மேபி தேர்ட் பார்ட் வேறு அவங்க கொடுத்துருக்காங்களே. ஸோ தேர்ட் பார்ட்டில் வேணால் அதுக்கு உண்டான அந்த லீடு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்களோ, இந்த ரிடில்ஸ் எல்லாத்தையும் அங்கே போய் சால்வ் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ டூ மச் ஆஃப் எக்ஸாஜரேட்டிங்லனா சார், எக்கச்சக்கமான அந்த ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகுதுன்றது, அதுக்கப்புறம் இவர் போய் நிறைய விஷயங்கள்லாம் ஈடுபடுறாருல, அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் உள்ளே போய் உட்காராங்கன்னா சொல்கிறாங்கன்னா தெலுங்கு படம்ப்பா அப்படிதான் இருக்கும். இதுவே தமிழ் ஹீரோ நடிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இதெல்லாம் ட்ரால் மெட்டீரியல்ப்பா, படமே ஓடாதுப்பா, எப்படி இதெல்லாம் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கும். இது எப்படி சார் அப்படியே செட் பண்ணிட்டே உட்காடுறாங்களா? இது மைண்ட் அப்படியே இங்கிலீஷ் படம் அப்படின்னா இது இப்படித்தான் இருக்கும். ஓகே, நம்மளதான் அடிப்பாங்க போட்டு. ஹிந்தி படம்னா அப்படியே ஜிகனா கலர்ல அப்படியே 4 லைட் எரியும், கலர் கலரா லைட் எரிஞ்சு 4 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. தெலுங்கு படம்னா இப்படித்தான் இருக்கும், ஓய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஃப்ளேவர்ல தான் எல்லாமே இருக்கும். இது வந்து ஆடியன்ஸ் இது தெலுங்கு படம் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்து படம் பார்க்கும்போது அந்த படத்தை அவ்வளோதான். இப்போ நம்ம ஊர் ஆட்களுக்குன்னா நமக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கு. ஸோ அந்த ஃப்ளேவரை வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தப்பாயிடுது. ஸோ அந்த ஓவர் டூ பண்ணாமல் நீங்கள் எந்த அளவுக்கு அதை கிறிஸ்பாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். பட் இது தெலுங்கு படம் அப்படின்னும் போது அப்வியஸாக நம்ம வந்து தெலுங்கு படத்தை நிறைய ட்ரோல் மெட்டீரியல் பார்த்துருக்கோம். ஸோ தட் என்னென்னா இங்கே வரும்போது அந்த மேக்கிங் சென்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் அதை ரசிக்கிறோம், லகிக்கிறோம். இதுதான் விஷயம். மறுபடியும் நான் ஆரம்பத்திலே சொன்னதான், இதில் நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பனாக சொல்லி இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னா குப்படா இது அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவீங்க. இது வந்து ஒரு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் படம் பார்த்துட்டு அவ்வளோதான். கொடுத்த காசுக்கு ஒரு 3.5 மணி நேரம் ஒரு படம் இருக்குது, ஒரு 300 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 300 ரூபா கொடுக்குறோமா, நல்லா சாங்கை என்ஜாய் பண்ணலாம், அந்த டான்ஸ் கொரியோகிராஃபி என்ஜாய் பண்ணலாம், விஷுவல்ஸ் என்ஜாய் பண்ணலாம், சீக்வன்ஸை என்ஜாய் பண்ணலாம், எமோஷனல் வேல்யூஸை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இது படமே தவிர, பட் இந்த படம் எனக்கு என்ன சொல்ல வருது, நான் இதனால் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இது கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மான ஒரு படமே கிடையாது. ஸோ ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம்லாம் வந்து தமிழ் சினிமாவில் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் எவனுக்குமே தெரியாது, இதுக்கு இவ்வளவு பில்டப் படம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். நடக்காத ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஊர் உலகம் வந்து இதுக்கு இவ்வளோ பில்டப்லாம் தேவையில்லடா அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இது நம்ம தெலுங்கு படம், அதனால அந்த மைண்ட் செட்லேயே எல்லாரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதை நல்லா என்ஜாய் பண்ண தான் செய்வாங்க. ஓகே, எப்படி சார் இந்த ஒரு பிளாட்டை நம்பி பார்ட் 2க்கு வந்து, ஏன்னா பார்ட் 2ன்றாலே நிறைய பேர் சொல்றது சீக்குவல்னாலே ஜெயிக்காத ஒன்று, அதை வந்து கரெக்டாக ஒரு லைன் கொண்டு வரது பெரிய விஷயம். இந்த ஒரு பிளாட்டை வச்சு எப்படி சார் அவர் வந்து தைரியமா டேரிங் அட்டம் எடுத்திருப்பாரு? அது இப்போ உங்களுக்கு நீங்க பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் எடுங்க, பாகுபலி தி பிகினிங் எடுத்துங்க. ஆமா, அதுல என்ன கதை உங்களுக்கு தெரிஞ்சு? அது ராஜா யாரு கடைசியில் ராஜா ஆகிறது, கட்டப்பா ஏன் கொண்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ஆரம்பத்துல இருந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த அருவியில இருந்து ஒருத்தர் விழுவான், ஒரு குழந்தை இருக்கான், அந்த அருவியில ஏற ட்ரை பண்றான், அவன் ஏற ட்ரை பண்றான், அங்க ஒரு பொண்ணை பாக்குறான், அந்த ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக அவன் போய் நிக்கிறான். அங்க போய் நிற்கும் போது அங்க பார்த்தா இவனை முகத்தை பார்த்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசுறாங்க. பேசும்போது என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி அடுத்த போது ஒரு பிளாஷ்பேக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தருக்கான், அவன் அரசன், அப்ப அவனை கொண்டு வந்து யாருடா, அதோட முடியுது. இது வரைக்கும் அதுல கதையே கிடையாது. கரெக்ட். இது வரைக்கும் சம்பவங்கள் அடுத்து ஆரம்பிக்கும். இனிமேல் தான் அந்த கதை அப்படிங்கிறது. இப்போ புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து புஷ்பா அப்படிங்கிற ஒருத்தன் இன்னொருத்தி வந்து, அதாவது பிறத்தியருக்கு பிறந்த ஒரு பையன், அவனை ஏத்துக்கிறாத ஒரு குடும்பம், அவன் வந்து சுயமா முன்னேறி ஒரு இடத்துல பெரிய அந்த சிண்டிகேட்டுங்கிற இடத்துல ஒரு தலைவன் ஆயிட்டான், முடிஞ்சு போச்சு. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ இந்த இடத்துல வந்து நான் யோசிக்கிறதுங்கெல்லாம் சுகுமாரன் யோசிச்சிருப்பாரு, இப்போ அடுத்து சிண்டிகேட் பஞ்சாயத்தை நம்ம அப்புறம் வைப்போம், முதல்ல குடும்ப பஞ்சாயத்தை முடிச்சு விடுவோம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து ஃபுல்லாக ஆக்ஷனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டில் இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அங்கங்கே சின்ன சின்ன லீடு மட்டும் வச்சு பண்ணிட்டு பகத் பாஸ்டர் சொல்லியை முடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, இது ஒரு எபிசோட் மாதிரி வச்சிட்டாரு போல பேக் பண்ணி.
இந்த 3.5 மணி நேரம் ஒரு எபிசோடா காமிச்சிட்டாப்ல. 3.5 மணி நேரம் எபிசோட காமிச்சாரு. ஆனால் 3.5 மணி நேரம் உட்கார வச்சிட்டாருங்க. 1.5 மணி நேரத்தில் இன்னைக்கு உட்கார முடியாதுல்ல. 1.5 மணி நேரத்தில் பாதி பேர் கொட்டாய் விட்டு தூங்கிடுறாங்க. ஆனால் 3.5 மணி நேரம் உட்கார வைக்கிறாரு. அது தெலுங்கு படம். அது நம்ம பார்க்கும்போது தெலுங்கு படங்கிற மைண்ட் செட்டில் தான் உட்காந்து பார்க்குறோம். ஸோ அதையும் தாண்டி அவர் உட்கார வைக்கிறாரு இல்லையா. நிறைய பேருக்கு வந்து எனக்குமே அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்டா ஒரு எவ்வளோ லென்த்தாக ஷார்ட் வச்சிருக்கீங்க, குறைக்கலாமே அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஆங்கிள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தானே பார்க்குறோம் வரும்போதே இது ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு. ஸோ அந்த ஃபிக்ஸேஷனில் அந்த படம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய இதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவிலேயே வந்து இந்தியன் படம் 3 மணி நேரம் ஃபுல் என்கேஜாக போன படம் இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டராக வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தப்பானோம். அதுவும் ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம். இதுக்கடையில் கோபுரா, அப்புறம் இன்னும் 2-3 படங்கள்லாம் வந்துச்சு. கந்தசாமி இதெல்லாம் வந்து ஒரு 3 மணி நேரம் லென்த்தாக எடுக்கப்படும். பட் ஆடியன்ஸ்க்குலாம் அந்த பெருசெல்லாம் கனெக்டும் ஆகலை, ஓடவும் இல்லை. இதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஒரு படம் வருது அப்படின்னும் போது நம்மளுக்கு நார்மலாகவே ஒரு சலிப்பு கொடுக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு படத்தில் உட்கார வச்சுட்டாரு அப்படின்னா அது ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே சார். இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாங்ஸ் இருக்குல்ல சார், சடனாக அதுக்கு ஒரு லீடு கொடுக்குறாங்க, அப்புறம் பாட்டு வருது. நம்மளுக்கு அந்த டிவோஷனல் பாட்டு, அந்த சுசுக்கின்னு ஒரு பாட்டு வரும்போது டிவோஷன், அப்புறம் அந்த பாட்டு, அப்புறம் ஃபைட்டு பேக்கேஜாக கொடுத்துருக்காரு சார். அது ஏதோ தப்பாக இருக்கா? அது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையை சொல்லணும்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பார்த்தா படமாக நான் வந்து டெக்னிக்கலாக பார்த்தோன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எனக்கு தப்பாக தான் தெரியும். நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க. அது நம்ம ஆடியன்ஸ் எடுத்துங்க. இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படின்னா அவங்கள வந்து டிவோஷனலாக கொஞ்சம் ரொம்ப வெல் கல்ச்சர்டு. ஸோ அவங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களையும் அட்ராக்ட் பண்ணி ஆகணும் சில விஷயங்களில். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் கதைப்படி பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது. புஷ்பராஜ் ஒரு வில்லன், சரிங்களா? இங்கே காட்டுற எல்லா கேரக்டருமே கிரே சைடு உள்ள கேரக்டர் தான். இதில் யார் நல்லவங்கிறது உங்களால் கெஸ் பண்ணமா? ராஷ்மிகா போய் நீ அவனை போய் கொண்டு வந்துரு அப்படின்றாங்க. இப்போ யார் தான் இங்கே நல்லவங்க? ஸோ கதைப்படி வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா எல்லாமே தப்பான கேரக்டராக தானே உங்கள் கண்ணுக்கு தெரியும். பட் அதை தாண்டி நீங்கள் வந்து இது என்னன்னா ஆடியன்ஸ்க்கு இதுதான் பிடிக்கும், இந்த ஃப்ளேவர் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது டேரக்டரோட சாய்ஸ். ஸோ அந்த டேரக்டரோட சாய்ஸில் வந்து இந்த கேரக்டரு, இப்போ இந்த சாமி பாடல், இப்போ ஸ்ரீலீலாவுடைய அந்த ஒரு சாங்கு, இதெல்லாமே அதுக்காக உலகிறது. அண்ட் ரெண்டாவது வந்துட்டு ஒரு 3 மாசத்துல வந்து 2000 கோடியை சம்பாரிச்சு ஒரு ஆட்சியவே மாத்திர முடியும் அப்படிங்கிறது இவ்வளவு அசால்ட்டா நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருதுன்னா நீங்க என்னென்ன எவ்வளவு பிரளயங்கள் நடந்திருந்தது தெரியுமா? கரெக்ட். ஆமா, பணம் இருக்கவங்களாம் ஆட்சியை மாத்திருப்பாங்களே சார். அது ரொம்ப ஈஸியா எல்லாமே மாறிட முடியுமா? அதே மாதிரி வந்து குறிப்பா டேட் வேற சொல்றாரு. இந்த டேட் சொல்லி வேற மாத்துறாப்ல. அதான் உங்க கேட்டா பர்த்டே கிஃப்ட்ன்றாங்க. நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்களே. ஒரு எம்பி வந்து அந்த எஸ்பியை நான் மாத்தி விட்டுறியா அப்படின்னா அப்படியே முடிச்சு போச்சு கதை. அதே மாதிரி இங்கே ஒரு சிஎம்ஏ மாத்திர அளவுக்கு பவர் உள்ள வருது. ஒரு எஸ்பியை வந்து உட்காந்து எஸ்பி போடுற பஞ்சாயத்துக்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாத கதை. நீங்கள் அதான் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு ஃபுல் லாஜிக்கை நீங்கள் இதை பார்த்துருக்கீங்கன்னா இதில் ஒரு துளி கூட உங்களுக்கு பிடிக்காது. நம்ம ஊரில் ஆக்டர் இந்த படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது என்னடா படம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஷாட் ஏதோ ஜப்பான்ல வந்து அந்த ஹார்பர்ல இருந்து இங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவார் தெரியுமா? டேய் ஸ்பைடர்மேன் வந்துட்டாரு அப்படின்றவாங்க எல்லாரும். நிஜமா நம்ம மக்கள் வந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். பட் அது என்னன்னா அங்கே இருக்கும்போது அதோட மேக்கிங்கோட அந்த விஷுவல்ஸ் அந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, நம்மளை அதை யோசிக்க வைக்க விடாம ஒன்று பண்ணி வச்சுட்டாரு. அதுவும் 42 நாள் ஒருத்தன் தலையெல்லாம் தூங்கி பரசுராமர் வதம் பண்ற மாதிரி திடீர்னு கையில கோடாரியோட சுத்திட்டு தீவாரு. அது வரைக்கும் கோடாரி இல்லை சார். சடனா சொல்லும் போது கோடாரி, அப்புறம் அங்கே போய் பண்றாரு, எல்லாரையுமே தூக்கிட்டு போறாரு, வெட்டுறாரு. ஸோ அங்கேயுமே ஓப்பனிங்குமே நம்ம அந்த மாட்கள் பண்ணி தான் வேற மாதிரி ட்ரோல் மெட்டீரியல். அது பரவாயில்ல, கடைசியில் அவர் என்ன சொல்லி தெரியுமா, இதெல்லாம் ஒரு கனவுலன்னு சொல்லி தண்ணிக்குள்ள ஒன்று இது கனவுடான்னு சொல்லி முடிச்சிருவாரு. ஆமா, டேய் ஜப்பானுக்கு போய் நீ ஒரு கனவு காண்ற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு? இல்லை சார், அது சொல்றாங்க வேற ஏதோ ஒரு லீடு இருக்கு அது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. மேபி அப்படி கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? மாதிரி லீடு இருக்குதான். பட் நமக்கு வந்து அந்த லீடோட ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆடியன்ஸ் உட்கார வைக்கணும் இல்லையா, ஒரு ஹூ கொடுக்கணும் இல்லையா? அது ஓகே, வேற இன்டர்நேஷனல் வரைக்கும் போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஹூ கொடுக்கணும். இப்போ பிரச்சனை என்னன்னா காசு வரல, என் காசு வந்து கொடுறான்னா இன்டர்நேஷனல் ஒருத்தன் காசு கொடுக்கல, இப்போ அவன்கிட்ட போய் கடன் காசை வசூல் பண்ணுறதுக்காக போறாருன்னு வச்சுக்கோங்க பார்ட் 3ல. ஸோ அதுதான் நீங்கள் லாஜிக்காக உள்ள எல்லா இடத்துலையும் போகிறீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து அபத்தமாக இருக்கும். சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 அபத்தமாக இருக்கும். பட் இது நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு அல்லு அர்ஜுனோட ஃபேன்ஸ் அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும், தெரி மாஸ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு அது இப்போ நான் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படங்கள் பார்க்குறோம் அப்படின்போது அப்யூஸாக நம்ம மைண்ட் என்னன்னா அந்த லாஜிக்கை பற்றிலாம் யோசிக்காது. தலைவர் படம்டா, தலைவர் வந்து நின்னா ஸ்டைலு மாசு கெத்து இப்படித்தான் நம்ம மைண்ட் யோசிக்கும். இப்போது விஜய் படம் வருது அப்படின்னா நம்ம அது பெருசாக இருக்கணும், ஒரு நல்ல சாங் சீக்வன்ஸ் இருக்க போகுது, செம்ம டான்ஸ் இருக்க போகுது, ஒரு செம்ம ஆக்ஷன் இருக்க போகுது, இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து வெறியாக இருக்க போகிறா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடும் இல்லையா?
ஸோ தட் அது மாதிரி தான் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளேவர். ஸோ அந்த ஃப்ளேவருக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த மேக்கிங் சென்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் உட்காந்து பார்த்துட்டோம். ஓகே சார். படத்தில் நீங்கள் மைனஸாக பார்க்குறது ஏதாவது இருக்கா சார்? இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஓகே லாஜிக்கலாக நான் ஊற வச்சு பார்த்தாலுமே இப்படி பண்ணிக்கலாமே வேற மாதிரி அப்படின்றது படத்துக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த அண்ணன் தங்கச்சி அந்த சேர்ற அந்த ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த துண்டாவே அந்த ஒரு 3/4 மணி நேரத்தையும் தூக்கியிருக்கலாம். இங்கே சிஎம் ஆகிட்டாரு, இங்கே சிஎம் ஆகிட்டு எப்பா நீ உடனே ஆட்சி மாறிடுப்பா விட்டுருப்பா என்ன அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சிருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து இந்த பகத் பாசிலோட அந்த சீக்வன்ஸோட இதை முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பகத் பாசில் இறந்துட்டாரா இல்லையா, இந்த சைடு வந்து இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஜப்பான்ல பிகினிங்ல ஒரு ஷாட் வச்சாங்கல்ல, அப்ப ஏன் அங்க ஜப்பான் போற அளவுக்கு இங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு முடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சது அந்த கடைசி ஒரு 40 நிமிஷம் தேவையே இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. போதும் 2.25 மணி நேரம் அந்த கதையை அப்படியே கொடுத்துருந்தாலே அழகா இருந்தாங்க. இப்போ அண்ணன் தம்பி சேர்றதுக்காக இவ்வளோ பெரிய அந்த ஒரு சின்னையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவ்வளோ பெருசா, அது பிஎம்மோட தம்பி பையனா அவன் ஏங்க அங்கே கோயிலில் வந்து சாமி அடி தெரியணும். கரெக்ட். ஆமா ஏதாவது இருக்கா? அது சித்தூர்ல ஒரு சாதாரண லோக்கல்ல வந்து உன் பெரியப்பா பிஎம் இங்க அவங்க சம்பந்தமே இல்லாம வந்து நீங்க வந்து ஐடி வந்து இங்க வந்து அறவே கார்டு எடுக்கும்போது பிஎம் அங்க சும்மா தான் உட்காந்துருந்தாரு. இந்த பொண்ணை கடத்தும் போது மட்டும் உள்ள வராரு, ஏத்துக்க முடியுதா? ஆமா சார், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா அந்த மூமெண்ட். அவரும் மொட்டை அனுப்பிச்சு விடுறாங்க, பூரா பேத்தி அனுப்பிச்சு விடும் போதுலாம் அவரு அங்க பிரதாப் ரெட்டிக்காரு அங்க சும்மா தான் உட்காந்துருக்காரு டெல்லியில. அவருடைய பின்னாமே அவருடைய தம்பி அங்க சும்மா தான் உட்காந்துருக்காரு, யாருமே கண்டுக்கவே இல்லை. ப்ரௌசிங் சென்டர்ல பாவம் அந்த படிக்க வந்த பிள்ளைய பிடிச்சி கூட்டு போய் அங்க போய் உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் வந்து 2 கோடி கொடு தங்கச்சி விட்டுரு அப்படின்னு போது 2 கோடிக்காக எவனா டெல்லியில இருந்து கிளம்பி இங்க வருவானா? உனக்கு அரை மொட்டையை அடிச்சு விடும் போது நீ வரல, இப்போ வந்து என்ன பண்ண போற? கரெக்ட். ஆமா அதுதான் சொல்றேன் இல்லையா, நீங்க அது நெகட்டிவா நீங்க யோசிக்கிறீங்க. அந்த போர்ஷனையே தூக்கி இருந்துக்கலாம், தேவையே கிடையாது. அது எமோஷனலா நான் ஒன்று கனெக்ட் பண்றேன், உயிரை கொடுக்குறேன், அது பண்றேன், அதெல்லாம் தேவையே இல்லை. அழகா ப்ரெசென்டபுளா அந்த கதையை கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த பிகினிங்ல அந்த சின்ன பையன் சீக்வன்ஸ் ஒன்று பார்க்கும்போது எனக்கு கேஜிஎஃப் தான் ஞாபகம். அவங்க அம்மா இதெல்லாம் வந்து அப்படியே ஒன்று வர்றது. ஸோ எல்லாமே வந்து இந்த கேங்ஸ்டர் படம் அப்படின்னும் போது இவங்க இந்த பேட்டர்னே எடுத்து ஒரே டெம்ப்ளேட் வச்சுட்டு மூவ் பண்றாங்களோ அப்படின்னு. ஆமா, எல்லாம் வந்து அல்பச்சினோ படம் தான் சார். ஸ்கார்ஃபேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படம் தான் எல்லாத்துக்குமே ஆணிவேர். அந்த ஸ்கார்ஃபேஸ் படம் என்னன்னா, அந்த லாட்டின் அமெரிக்காவில் ஒரு சாதாரண அடிமையாக வர ஒருத்தன் அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக மாறுவான். அதான் லைஃப். அதை நம்ம பில்லா 2 படத்தில் அஜித் சார் அப்படியே பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரியை. ஸோ இந்த ஸ்கார்ஃபேஸ் படத்தோட பேஸ் தான் இந்த கேங்ஸ்டர் படத்துக்கு எல்லாமே. ஸோ இந்த டெம்ப்ளேட் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண அடிமையாக இருப்பான், ஒன்றுமே இல்லாமல் இருப்பான். அப்புறம் வந்து சின்ன சின்ன கடத்தல் வழக்கு இருப்பான், அப்புறம் கொலை அப்படின்னு போகும். அப்புறம் வந்து ஒரு பெரிய லோக்கல் டானா மாறுவார். அப்புறம் நான் அடித்த 10 பேருமே பெரிய டானு தான்டா அப்படிங்கிற மாதிரி அடுத்து நேஷனல் டான் ஆவார். அப்புறம் இன்டர்நேஷனல் டான் ஆவார். அப்புறம் அவருக்கு அழிவுப்பாரு. இதுதான் கேங்ஸ்டர் ஸ்டோரியோடைய டோட்டல் டெம்ப்ளேட்டே. அது வந்து ஆல்பச்சினோ ஸ்கார்ஃபேஸ் படத்தில் முன்னாடியே பண்ணிட்டாரு. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வச்சு தான் இது வரைக்கும் வர எல்லா கேங்ஸ்டர் படமுமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் மாற்ற முடியாது. பட் இதில் வந்து அந்தந்த நேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல அந்த ஃப்ளேவரை மாற்றிக்குவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து நேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல இங்கே ஒரு ஃப்ளேவரை மாற்றிக்கிட்டாங்க. இதுதான் மேட்டரை தவிர மற்றபடி இந்த டெம்ப்ளேட்டு மாறவே மாறாது. அது இவ்வளோதான். ஓகே. அண்ட் விஷுவலி மேக்கிங் வந்து எல்லாருமே பிரமிக்க வச்சாருன்னே சொல்லலாம் சார். அந்த டிரான்சிஷன்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. காரோட கண்ணாடி கட்டும்போது கட் பண்ணி பார்த்தா திடீர்னு சிஎம் அங்கே போகிறதா இருக்கட்டும், இந்தியா கேட் மாதிரி காட்டுறாங்க, திடீர்னு அங்கே பார்த்தா அந்த கட்டு. ஸோ இந்த கட் ஒர்க்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இல்லை சார், டெக்னிக்கலி வந்து வெல் சவுண்டட் ஃபிலிம். டெக்னிக்கலி நீங்கள் நான் தான் சொல்கிறேன் இல்லையா, லென்த்தி ஷார்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சீன் 15 நிமிஷத்துக்கு போகுது அப்படின்னா அந்த 15 நிமிஷம் என்ன சொல்ல வராங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எதுக்காக இந்த சீன் இவ்வளோ டியூரேஷனில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மற்ற படங்கள்ல என்னன்னா, அது வந்து இந்த லென்த்தி ஷார்ட்டாக இருந்தாலும் டைம் டியூரேஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கிறிஸ்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறத கட் பண்ணிடுவாங்க. இப்போ அதை கட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சீன் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த சீனுக்குள்ள போயிடும்போது நம்மளால கனெக்ட் ஆக முடியாது. கரெக்ட். பட் இதில் வந்து அந்த ஒரு பிரச்சனைலாம் இல்லை. அதுக்காக வந்து சுகுமார் நான் உண்மையிலே பாராட்டி ஆகணும். அந்த டெக்னிக்கல் வைஸும் மேக்கிங் சென்ஸோ எடிட்டிங் டெக்னிக். சும்மா எடிட்டிங்கிறதுக்காக ஒரு கேங்ஸ்டர் படம் சூ அப்படி இப்படின்னு கத்துற அந்த ஒரு இதுவே இல்லை. அதுவும் தெலுங்கு படத்தில் அந்த கத்துறது பெருசாகவே இல்லாமல் அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபியுமே வந்து ரொம்ப அழகா ஒரு டான்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த புஷ்பா சாங்ல ஒரு ரிங்கு வச்சு ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து செம்மையா இருக்கும். அதே மாதிரி அந்த டயலாக்கு ஏத்தாப்புலேயே வந்து அந்த விஷுவல்ஸ் கன்வே பண்ணியிருப்பாங்க. பூமிக்குள்ள இருந்து கட்டையா வெளியில வருது, ஆகாயத்துல இருந்து மலையா பொழியுது அப்படின்னும் போது டக்கு அந்த அதுதான் அந்த சென்ஸ் வந்து அழகா அவர் கொடுத்துருப்பாரு.
சீக்வன்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருந்ததுனால மட்டும்தான் இந்த கதை என்ன கதையாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டு விஷுவலி அது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறனால தான் 3.5 மணி நேரம் நம்மளால் உட்கார முடிஞ்சுச்சு. அதான் உண்மை. ஓகே. அண்ட் இங்கேருந்து ஸ்ரீலங்கா போகிறாங்க, ஸ்ரீலங்கா பார்டர் கிராஸ் பண்ண முடியாது. ஆனால் அங்கேருந்து பார்த்தா இவர் வந்து திடீர்னு புஷ்பா சிம்பிள்லாம் போட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டர் வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சிரிப்பா இருந்துச்சா சார்? ஏன்னா நம்ம பண்ணால் மட்டும் எப்படி சார் அது ட்ரோல் ஆகுறாங்க, அங்கேருந்து பண்ணால் எல்லாம் ஏற்றுறாங்க, கொஞ்சம் கடுப்பாக இருக்குது சார். உள்ள ரொம்ப விழுந்து சிரிச்சுட்டு தான் இருந்தேன். நாகரிகம் கருதி ஃபேன்ஸ்லேயே என்னை வந்து கொந்தளிச்சு அடிச்சு கொண்டுருவாங்களோ அப்படிங்கிறதுனால எனக்கு அங்கே இல்லை, எனக்கு சைனாவில் இங்கேருந்து ஹார்வர்லேருந்து இங்கே ஜம்ப் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதே மாதிரி இவர் வந்து இவருக்கு பாஸ்போர்ட் வீசாலாம் கிடையாது, இவர் பாட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்கே போறாரு, மால்டிவேஸுக்கு போறாரு, 100 கோடி ரூபாய்க்கு ஈஸியாக ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்துடுறாரு. எப்படிங்கிறது நமக்கே ஒன்று. அதே மாதிரி ஒரு 200 பேர் இருக்கிற இடத்துல புஷ்பராஜ் வந்து வெறும் கோடாரியை வச்சுட்டு திரும்ப கீழே இறங்கி 50 பேர் அடிக்கிறாரு. இல்லை சார், அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு, ஒரே புல்லெட்டை காலி பண்ணிடலாம். பட் அந்த செகண்ட் சான்ஸ் எல்லா ஹீரோ படத்துக்கும் இப்படி இருக்கு சார். கேஜிஎஃப் இருக்கட்டும், நிறைய படங்கள்ல ஒரு வாய்ப்பு தரேன், நீ போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு அப்படி விட்டு அவங்க மேலே ஏறி வந்து இது என்னன்னா, நீங்க படம் பார்க்கும்போது சுஜாதா சார் அழகா ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு படம் பார்க்கும்போது நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஆனால் படம் பார்க்கும்போது அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் நமக்கு மைண்டில் தோணலை அப்படின்னா அந்த படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லுவார். இப்போது அன்னியன் படத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, அன்னியன் படம் எடுத்துக்கோங்க. அன்னியன் படத்தில் அந்த ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ், திருவையாருக்கு போகிற அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கும். அப்போ வந்து சாப்பாடு சரியில்லை அப்படிங்கிறதுனால விழுப்புரம் ஸ்டேஷனில் 1/2 மணி நேரம் நீ கம்ப்ளைண்ட் குடியா அப்படின்னு இவர் உடனே போய் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. இந்த மாதிரி Onion.comல அடிச்சு முடிச்ச உடனே சொக்கன் 65 சொல்லிட்டு இதே அம்பி போவார். இப்போ நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் 2 பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி விழுப்புரம் ஸ்டேஷன்ல இப்படி இவரே இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சுட்டு மறைச்சிக்கிட்டே போயிட்டு அங்கே போய் கொலை பண்ணிட்டு 1/2 மணி நேரத்தில் திருப்பி அப்படியே இங்கே மாறி வந்துட்டாரா? கரெக்ட். அந்த லாஜிக்ல காலையில இங்க போயிருவாங்க, 2 கல்லு திருவையாறு போயிருவாங்க. இவர் அங்கே போட்ட அடுத்த செகண்ட் இங்கே போய் சொக்கன் 65 பண்ணிடுவாரு. அன்னியனா மாறிட்டு திரும்பி வந்து அப்படியே ட்ரெயின்ல ஏறி வந்து உங்களால் நம்ப முடியுமா அப்படி? ஸோ இது என்னன்னா, அந்த இடத்துல அந்த மொமெண்ட்ல வந்து நீங்க அந்த லாஜிக்கை பத்தி யோசிக்க மாட்டோம், அதை கடந்து போயிடுவோம். அந்த சீனோட இன்ட்ரெஸ்ட் நம்மளை வந்து அதை கடக்க வச்சிடும். அது கடந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி யோசிச்சோம்னா இது என்னடா இவ்வளவு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படி தோணும். இப்போ படம் பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தோணாது, படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய விழுந்து சிரிக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப நீங்க பார்க்கும்போது அது லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கறத நீங்க எதுவுமே யோசிக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், நீங்க ஏதாவது படம் பார்த்து ரேட்டிங் மாதிரி ஏதாவது கொடுக்கணும் இந்த படத்துக்கு, எப்படி சார் ஏதாவது? சார், ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து எல்லாருமே கொண்டாடக்கூடிய படம் தான். நமக்கு விமர்சகர் அப்படின்னும் போது 1008 குறைகளை சொல்லுவோம். பட் ஆடியன்ஸ்க்கு என்ன, நம்ம விமர்சகர் மாதிரி உட்காந்து பார்க்கணுங்க அவசியம் இல்லை. அவங்க பார்க்கும்போது ரசிக்க போறாங்க. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6.5 கொடுக்குறேன் அவுட் ஆஃப் 10. ஓகே. ஸோ பட்ஜெட் வைஸ் எப்படி சார் கலெக்ஷன் அடிக்குமா? லைக் 1000 அதுக்குள்ள 1500 போட்டுட்டு இருக்காங்க ஹேஷ்டாக்ஸ்லாம். இது இல்லை, ஆல்ரெடி வந்து அவங்க டீமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 1000 crore டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. நேற்று ஆன்லைன் புக்கிங் மட்டுமே 100 கோடி ரூபா வரைக்குமே வந்து ஆன்லைன் புக்கிங்லேயே வந்து ஃபஸ்ட் டே வந்து கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து உங்களுக்கு உட்கார வச்சு பார்க்கக்கூடிய படம் தான். ஓவராலாக வந்து எல்லாருமே, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சேல் வேல்யூ இருக்குது. இப்போ ராஷ்மிகா வந்து பேன் இண்டியா ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீலீலாவுடைய டான்ஸுக்கு வந்து இருக்கிற வந்து குட்டி சிட்டி அடல்ட் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பயங்கர ஃபேவரேட்டு ஃபேன் பேஸ் வந்துச்சு. ஆமாம், அல்லு அர்ஜுன் ஆல்ரெடி வந்து அந்த மூமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஓவராலாகவே வந்து அதே மாதிரி தெலுங்கு இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஜாஸ்தி. இப்போது நம்ம தமிழ் படம் மற்ற படங்கள்லாம் எப்படின்னா US UK இந்த மாதிரி போகும். பட் இங்கே ஒரு தெலுங்கு படம்னா கூடுதலாக வந்து ஆஸ்திரேலியா சைடு நியூசிலாந்து சைடும் கொஞ்சம் போகும். ஸோ ஓவராலாக FMS சைடுமே வந்து கொஞ்சம் ஓவரால் இருக்கும். அப்படி இருக்கும்போது அசால்ட்டாக வந்து அந்த அமௌண்ட் வந்து எவ்வளவோ கிராஸ் பண்ணி எடுத்துரும். அந்த டிக்கெட் ரேட்டு வந்து அங்கே வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டுமே ஹை பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் ஷோ விட்டுருக்காங்க, அந்த ரேட்டையும் ஹை பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த கலெக்ஷன்ஸ் ஈஸியாக எடுத்துரும். ஓகே சார், இப்போ இந்த மாதிரி வர்த்தக ரீதியாக அதிக பட்ஜெட் உள்ள படங்கள்லாம் உள்ள வருது. ஸோ இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு எல்லாருமே இதே மாதிரி இப்போ அடுத்து சூடு போட்டானா நம்மளும் போட்டு சூடு போட்டு சுட்டுக்கிறது மாதிரி பெரிய பெரிய படங்கள் நோக்கி போகாமல் சின்ன சின்ன படங்கள் இது நடுவில் காணாமல் போயிடுதுல சார். ஸோ அப்போ அந்த அட்டென்ஷன் நமக்கு தர முடியாமல் போயிடுது. இந்த படம் பார்த்துட்டு விட்டுறோம், நல்ல ஒரு கண்டென்ட்ல படம் வந்து காணாமே போயிடுது. ஸோ அது நீங்கள் ஒரு இதாக எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இது என்னன்னா, இது என்னை பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு படத்துக்காக பல திரையரங்க உரிமையாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு திரளாக ஒரு பெரிய குரல் எழுப்புனாங்க இல்லைங்களா? இந்த குரல் எழுப்புறவங்க ஒரு பெரிய படத்துடைய வசூல் பாதிக்கப்படுதுங்கிறதுனால எழுப்புற குரல், ஒரு நல்ல படம் கழுத்து நெரிக்கப்படுதுங்கிற ஆதங்கம் அவங்களுக்கு ஏன் வரலை அப்படிங்கிற கோபம் தான் எனக்கும் உண்டு. எதனால் இதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ பராரிங்கிற ஒரு படம் நல்ல படம் தான், பெருசாக போகலையே. ஸோ அன்னைக்கு ரிலீஸ் பண்ண படங்கள் எல்லாருமே ஒரு நல்ல படங்கள் தான், ஆனால் பெருசாக எதுவுமே போகல. லைன்மேன் படம் அது OTTயில் வந்துருச்சு, நல்ல வேலை. ஆனால் அதை பற்றி டாக்ஸும் வெளில டாக்ஸ் எதுவுமே. இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, தேட்டரு இதனால் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல படங்கள் அதெல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ சமீபத்தில் ஃபேமிலி மேன் அப்படிங்கிற ஒரு படம்
உண்மையிலேயே சினிமாவுக்குள்ள ஒரு படம், அது சினிமா சார்ந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஆணித்தரமாக நம்பிக்கை கொண்ட ஒரு படம். அதில் சொல்ல வந்த விஷயம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரொம்பவே கனெக்ட் ஆகும். அது குறிப்பாக என்ன மாதிரி சினிமாக்குள்ளேயே ட்ரை பண்ணிட்டு இருக்க ஆட்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே கனெக்ட் ஆகிற மாதிரியான படம். பர்சனல் லைஃப்லேயே அது ரொம்பவே கனெக்ட் ஆகிற ஒரு படம். பட் என்னன்னா, அந்த படங்கள் வந்து இது மாதிரி பெரிய படங்கள் வரும்போது இந்த படங்கள் வந்து காணாமல் போகிறது யதார்த்தம். அதை வந்து இவங்க தான் முதல்ல குரல் எடுத்து பேசணும். நம்ம வந்து இவங்க மனசாட்சிப்படி வந்து ஒரு வசூல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? வசூல் பிரச்சனை இருக்குது, இதனால் வந்து FDFS தடை செய்யணும், 3 நாள் ரிவ்யூஸை பேன் பண்ணணும்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ இதனால் எங்கே பாதிப்பு வரும்னா, ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல விமர்சனமும் எழுதுகிற ஒரு விமர்சகரும் இந்த படத்தை பற்றி எழுதாமல் போயிடுவான். கடந்து போயிடுவாங்க. அவன் எழுதாமல் போயிடும் அப்படின்னா அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்போ யாருக்குமே தெரியாதுன்னா வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. OTTல யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம கொண்டாட தவறிட்டோம். அந்த படத்தை அன்னைக்கு கொண்டாடி இருந்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு காசாவது வந்துருக்கும், அடுத்த படமாவது பண்ணியிருப்பாரு. கொண்டாட தவறிட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்றதுனால போட்ட காசு திருப்பி வந்துருமா? ஒரு பயனும் இல்லை. அப்போ பிரச்சனை எங்கன்னா, சில நேரங்களில் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல சமநிலைத்தன்மை குறையத்தான் செய்யும். அதை பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அது எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு கூட்டு முடிவு. இப்போ ஒரு ரூல் நானே சொல்கிறேன், ஒரு பெரிய படங்கள் வர இடத்துல ஒரு சின்ன படம் வருது அப்படின்னா இது ஒரு ரூலாக ஒன்று கொண்டு வாங்க. ஒரு சின்ன படம் ஏதோ ஒரு படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னும் போது அவ்வளோ ஹைன் பட்ஜெட் படம் பார்க்க முடியாதவங்க, ஒரு BNC சென்டரில் இருக்கிறவங்க, ஒரு லோ ஃபேமிலி படம், ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஏதோ நம்ம உட்காந்து பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு யோசிக்கக்கூடாதா? அவங்களும் பார்ப்பாங்கல்ல. ஸோ தட் இது எல்லாமே வந்து ஆர்கனைசேஷன் எல்லாமே அவங்க தான் பேலன்ஸ் பண்ணும். பட் இதை தவிர்க்க முடியாது. ஒரு சின்ன படம் அது காணாமல் போகுது, நல்ல படமாக இருந்தாலும் தவிர்க்க முடியாது. அதுக்கு வந்து வேற வழியே கிடையாது. ஏதாவது அப்படிதான் இருக்கு. ஆமாம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே சார், நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.